ஹலோ ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திலே விதமாக இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். I welcome each one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ and welcome you to this morning worship service. May the good Lord continue to minister to us in a special way. அன்பானவர்களே, ஆவியானவர் தாமே நம்மோடு இந்த ஆராதனையிலையும் கர்த்தர் பலப்படுத்தி நம்மை வழி நடத்துவாராக. தலையை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபித்து அப்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். லெட்ஸ் கண்டினியூ டு லுக் டு காட் இன் ப்ரேயர். ஜீவனுள்ள தேவனே, கர்த்தாவை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். மீண்டும் கர்த்தாவை வாயிலாக ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, ஸ்தோதரிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தருவாய்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே தேவன், நீர் ஜீவனுள்ள கர்த்தராய் இருக்கின்றீர். நீர் எங்களோடு வாசம் பண்ணுகின்றீர். கர்த்தாவே, எங்களுடைய துதிகள், எங்களுடைய ஜெபங்கள், ஆராதனைகளை தேவன் அங்கீகரிக்கின்றீர். அப்பா, எந்த நிலைமைகளில் இருந்தாலும் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கின்றீர். Yes Lord, when we look up to you and we pray to you, you are a God who answers us, and Lord, you are a God who blesses us, Lord Father. Lord, we pray that Lord, you are ministered to us through this worship service. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலையும் தேவன் எங்களோடு இடை பெறுவீராக, எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தையாலே எங்களை தேற்றும் பலப்படுத்தும். இந்த பாடல்களை பாடி நாங்கள் உம்மை ஆராதித்து கீர்த்தனம் செய்யும் பொழுதும் ஆவியானவருடைய வழிநடத்தல், ஒத்தாசை, ஆண்டவரே மகிமை, பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம், ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை ஆளுகை செய்து கர்த்தர் வழி நடத்துவீராய். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, பின்தொடர்ந்து வரும் பாடல்களை நாம் பாடி ஆண்டவரை கீர்த்தனம் செய்வோம். லெட்ஸ் கண்டினியூ டு வர்ஷிப் அவர் லார்ட் பை சிங்கிங் த சாங்ஸ் தட் ஃபாலோ ஆஃப்டர் திஸ். அவர்
உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வ வல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பிதாவாம் தேவனுக்கு ஆராதனை, குமாரனாம் இயேசுவுக்கு ஆராதனை, ஆவியாம் கர்த்தருக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கண்மாலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். கரம் பற்றி நடத்தினீர் ஆராதிப்போம், கண்மாலை மேல் உயர்த்தினீர் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம். அக்கினியால் புதமித்தாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அக்கினியால் புதமித்தாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். 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 வாருங்கள் நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. நித்திய தேவனே, சத்தியத்தின் தேவனே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, மை போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்தி மை ஸ்தோதரிக்கின்றோம். Yes Lord, we praise you, we exalt your name. We want to thank you for all your goodness and mercies, Lord Father, that Lord you have given us thus far. ஆண்டவரே, எங்களை வழிநடத்தி காத்து பலப்படுத்தி வந்திருக்கிற எல்லா தயவுகளுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் துதி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ராஜா, நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை கிருபை செலுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, இவ்விதமாக நாட்கள் மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டு இருக்கின்றது அப்பா. ஆண்டவரே, மாதந்தோறும் ஆண்டவரே, வாரந்தோறும் நாட்களை தோறும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் அப்பா. ஆண்டவரே, விதமாக இந்த ஆண்டிலையும் ஆண்டவரை பாதி ஆண்டை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் அப்பா. பல சவால்கள் தான், பல வேதனை, நிந்தை, பாடுகள் தான். ஆனாலும் நீர் எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ராஜா, கர்த்தாவே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம். கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் துதி பலிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். Yes Lord, we exalt your name, we honor your name, we want to praise you. And Lord Father, magnify your name for all your goodness, and Lord Father, for your blessings. So Lord Father, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. பல சவால்கள் மத்தியிலும் நீர் எங்களை நடத்தி வருகிறீர் அப்பா. எங்களை
காத்தருளுவீர், எங்களை தேவன் பலப்படுத்துவீர் அப்பா. இந்த புதிய மாதத்தை கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாட்களிலும் உம்முடைய சமூகம், கிருபை, தயவு தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, தேவன் ஆளுகை செய்யும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் காத்தருளுவீர். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு தயவு, கிருபை, சமாதானம், அன்பு, ஆண்டவரை பாதுகாப்பை நீர் அருளச் செய்யும். சேஷமாய் பாதுகாப்புக்காய் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் இந்த கொடிய வியாதி அநேகரை கர்த்தாவை ஒடுக்கி வேதனைப்படுத்தி நிந்தித்து அது கடந்து வருகின்றது அப்பா. இந்த கொடிய வியாதியை நசராகிய இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி போடுகின்றோம் ஆண்டவரே. நாமத்திலே வல்லமை உண்டு, நாமத்திலே அதிகாரம் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இரத்த கொட்டிக்குள்ளாய் மறைத்து கொண்டு பிள்ளைகளை காத்தருளுவீராய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சில பிள்ளைகள் படிக்கிற குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்யும் அப்பா. அவர்கள் படிக்கிற பாடங்களை ஆசீர்வதித்தருளும், சமாதானத்தை நீ தாரும் கர்த்தாவே. நல்ல ஞானத்தையும் வளர்ச்சியும் பிள்ளைகளுக்கு அருளச் செய்வீராய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீரே எங்களை அழைத்தவர், உண்மை உள்ளவராய் இருக்கின்றீர். எஸ் லார்ட், லார்ட், You are a faithful God, and Lord, you have called us to be your children, and Lord, we want to honor that. We want to thank you for your calling, Lord Father. We bless each of our children, Lord Father. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தேவன் காத்தருளுவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாதுகாப்பி, கிருபை, தயவையும் கொடுத்து பிள்ளைகளை காத்தருளும், நடத்தும் அப்பா. இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, வேக்சின் காக ஜெபிக்கின்றோம். அநேகர் கர்த்தாவே இந்த நாட்களில் வேக்சின் செய்து வருகிறார்கள் கர்த்தாவே. நாங்களும் அப்படியாக ஆண்டவரே ரெஜிஸ்டர் செய்து இந்த வேக்சின் காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா. கர்த்தாவே, இந்த வேக்சின் கூட எல்லாருக்கும் அது போய் சேர நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த பற்றாக்குறையும் வராதபடிக்கு நீர் கிருபை தருவீராய் ஜெபிக்கின்றோம் அப்பா. அரசாளுகிற தலைவர்கள், ராஜாக்கள், ஆண்டவரை மந்திரிமார்களுக்கு ஞானத்தை நீர் தாரும். எஸ் லார்ட், we want to bless our kings, our ministers, prime ministers and all our leaders, Lord Father. Give them your wisdom. ஆண்டவரை, ஞானத்தையும் தயவு, கிருபை பிள்ளைகளுக்கு நீர் தாரும் ஆண்டவரை. இந்த தேசத்தை நடத்தத்தக்க, இந்த தேசத்தில் எப்படி ஆண்டவரை இன்னும் வளர்ச்சியை, ஆண்டவரை நன்மையான காரியங்களை கொண்டு வர தேவன் கிருபை தருவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பேண்டமிக் நாட்களில் பல சவால்களை அவர்கள் எதிர்நோக்கி கடந்து வருகிறார்கள். Lord, we know that our leaders are going through many challenges, so Lord Father, we pray that Lord, you will send forth your wisdom, your direction upon this land, Lord Father, that Lord, we may be able to handle, Lord Father, this pandemic in your ways, Lord. ஆண்டவரை, உடைய வழிகளிலே ஞானத்திலே நாங்கள் ஆண்டவரை கையாள தேவன் உதவி செய்யும் அப்பா. பொருளாதார ரீதியை தேவன் பார்த்து கொள்ளும். தேசத்தில் பலவிதமான பாதிப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அநேகர் வேலைகளை இழந்து அப்பா பரிதவித்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, உணவு இல்லாமல் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. பலவிதமான மன அழுத்தங்களோடு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்பா, தற்கொலையின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளிலும் ஏறிக்கொண்டே போகின்றது அப்பா. Lord, we hear many news about suicide, Lord Father, and we pray that Lord, your intervention, Lord Father, we pray for your grace, Lord Father, throne of grace to come upon these people, Lord Father. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு கர்த்தாவே உம்முடைய கிருபை வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை தேவன் காத்தருளுவீர் கர்த்தாவே. வாலிபர்கள் கர்த்தாவே சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே, பயந்து போயிறாங்க அப்பா. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு விடுதலை தருவீராய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஒரு விடுதலை கர்த்தர் தேவன் கொடுப்பீராக. ஒரு ஆண்டவரை, ஒரு பெனிட்ரேஷன் ஆண்டவரை கர்த்தர் கடந்து ஆண்டவரை வர நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஒரு வாலிப செல்வந்தங்களை கர்த்தர் காத்தருளும், நடத்தும் அப்பா. பாதுகாப்பை தாரும், மூடுதலை நீர் தாரும் ஆண்டவரே. மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஏழை எளியோர்கள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, விதமாய் மரண தருவாயிலே கடந்து வருகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதில் சுகத்தை நீர் தாரும். எஸ் லார்ட், ஹீல் யோர் பீப்புள் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் சுகமாக்குவீராக ஆண்டவரே. அவர்களை தேவன் கர்த்தாவே விடுதலையாக்குவீராய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். We pray that Lord, you will heal them completely, O Lord Jesus. ஆண்டவரை சுகமாக்கி பலப்படுத்தி அவர்களை தேவன் காத்தருளுவீராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாங்கி அருளும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவுடைய சமாதானத்தை அருளச் செய்யும். யுத்தங்களை ஓய பண்ணும் அப்பா. யுத்தங்கள் வராதபடிக்கு ஆண்டவரே, பிரச்சனைகள் வராதபடிக்கு, குழப்பங்கள் வராதபடிக்கு தேவனே கர்த்தாவே உம்முடைய கிருபையிலே கர்த்தாவே உம்முடைய சமாதானத்துக்காய் ஜெபிக்கின்றோம். நீர் சமாதான பிரபுவாய் இருக்கின்றீர். You are the Prince of Peace, Lord Father, and Lord, we believe in you. கர்த்தாவே, உம்மை நம்புகின்றோம், உம்மை விசுவாசிக்கின்றோம். தேவன் எங்களை நடத்துவீர், எங்களை காத்தருளுவீர், எங்களை தேவன் ஆசீர்வதிப்பீர் அப்பா. இந்த நாட்களுக்காக ஜெபிக்கின்றோம், மன்றாடுகின்றோம். உம்முடைய சமாதானம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே, இந்த ஆராதனையை தேவன் எங்களோடு பேசும் அப்பா. எங்களோடு இடைபெறும் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும் ஆண்டவரே. நாமத்துக்கு ஆண்டவரை துதி
கன மகிமை உண்டாகட்டும். ஆளுகை செய்து எங்களை வழி நடத்துவீராய். இயேசுவின் வல்ல கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செயல்படுவது போல இந்த பூமியிலேயும் செயல்படுவதாக. அன்றில் ஆகாரத்தையும் எங்களுக்கு நீர் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களே நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த மாதத்திலே கூட நாம் ஜூலை மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஸோ இந்த மாதத்திலே உங்களுடைய பிறந்த நாட்கள், விசேஷித்த நாட்கள், உங்களுடைய திருமண நாட்கள் மற்ற விசேஷித்த நாட்களை நீங்கள் அனுசரிப்பீர்களானால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய இடங்களிலே நீங்கள் எழுந்திருத்து நில்லுங்கள், அல்லது உங்களுடைய வலது கரங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். We're going to pray for those who are celebrating your birthdays, your anniversaries, right? Any special other days, then we want to bless you. So you may stand or you may just raise your right hand and we will pray for you. இப்படியாக நாம் ஒன்றாக நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். Let's pray. கர்த்தாவே, நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தாவே பிறந்த நாட்கள், விசேஷித்த நாட்களை அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம் அந்த பிள்ளைகளை சூழ்ந்துக்குள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டிலே கர்த்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் நீர் அருளச் செய்யும் அப்பா. பிள்ளைகளுடைய எல்லா கையின் பிரயாசங்களை கர்த்தர் தேவன் ஆசீர்வதித்து, ஆண்டவரே வானத்தின் பலகாணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியான ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அருளச் செய்வீராய் ஜெபிக்கின்றோம். Yes Lord, bless your children, that Lord that the works of their hands will be blessed, and Lord Father, all their doings Lord will honor your name. கர்த்தாவே, எல்லா காரியங்களும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் புகழ்ச்சியும் கொண்டு வர அப்படியாக தேவன் எங்களை வழிநடத்தும் பயன்படுத்தும் அப்பா. திருமண நாளை அனுசரிக்கிற தம்பதிகள் குடும்பத்தினர்களுக்காய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் திரு பிரசனத்திலே தேவன் காத்தருளும், இரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும், அவர்களை மூடிக்கொள்ளும் அப்பா. ஜீவனின் ஆண்டவரை கிருபை, ஜீவனின் ஆண்டவரை ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள அப்படியாய் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, ஒரு பிள்ளைகளை ஆளுகை செய்து வழிநடத்தி சுகத்தையும் பாதுகாப்பையும் நீர் அருளச் செய்து தேவன் தொடர்ந்து காத்தருளுவீர். இயேசுவின் வல்ல நாமத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, தொடர்ந்து வேத வாசிப்பு வேலைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். இந்நாளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தியு 5வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 3 முடிய. Today's scripture portion is taken from Gospel of Matthew chapter 5 verses 1 to 3. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 வரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 3 வரை. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தனது வாயைத் திறந்து அவர்களுக்கு உபதேசம் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இது கர்த்தருடைய வசனம். கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பானவர்களே, மீண்டும் உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே விசேஷமாக அன்பானவர்களே, அநேகர் நாம் சவால் நிறைந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளாக அப்படியாக நாம் மீண்டும் கடந்து நிற்கின்றோம். பல காரியங்கள் நமக்கு முன்பதாக நடைபெற்று வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாய் அதிகமான மரணங்கள் இந்த நாட்களிலே நேரிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். நிச்சயமாக மாநாட்டு ரீதியிலே விதமாக சம்பவத்திலே டிஎம்சி சர்டாங்களே காலம் சென்ற திருமதி இஸ்ரேல் குடும்பத்தை நாம் மறக்க முடியாது. 2 பேருமே கணவன் மனைவியாக அப்படியாக கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கின்றார்கள். இந்த கொடிய வியாதி அநேகரை இவ்விதமாக மரணத்துக்குள்ளாக நிந்தை வேதனைக்குள்ளாக அப்படியாக அநேகரை அது எடுத்து கொண்டு செல்லுகின்றது. நம்முடைய சபையிலையும் டிஎம்சி செராஸ்லேயும் இவ்விதமாக சகோதரன் டேவிட் அவர்கள் டேவிட் மாறன் அவர்கள் கர்த்தருக்குள்ளாகவும் அவ்விதமாக நித்திரை அடைந்திருக்கிறார்கள் நாம் பார்க்கின்றோம். அதுவும் அன்பானவர்களே ஒரு மரணமாக இருக்கின்றது. நான்
இந்த மரண தருவாயிலே அநேக இடங்களிலே மரணம் சம்பவித்து வருகின்றது. இந்த சமூகத்திலே தொலைக்காட்சியிலே பார்க்கும் பொழுது, பிறகு ரேடியோலையும் நாம் கேட்கும் பொழுது, இந்த மே மாதத்து வரலையும் ஏறக்குறைய 368 பேர் வந்து தற்கொலை செய்து அவ்விதமாக மரித்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படியான தகவல் நியூஸில் வந்தது. அது அதிகமாக அன்பானவர்களே என்னை யோசிக்க வைத்தது, சிந்திக்க வைத்தது. இந்த காலகட்டத்தில் அதிகபட்சம் ஜனங்கள் வேதனை, நிந்தனை, பாடுகளிலே கடந்து போகின்றதை நாம் பார்க்கின்றோம். In our churches we had many deaths recently. This past 2 weeks we had almost 3 deaths in both the churches, and we see death has been escalating at this period of time, especially the pandemic, the disease COVID-19 has brought many deaths in our nation and around the world, and many are also dying. They are taking their lives, they are committing suicide. அதிகமாக அன்பானவர்களே தற்கொலை செய்து அப்படியாக கடந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இவைகளை நான் குறித்து யோசிக்கும் பொழுது இந்த பகுதிக்கு நான் தியானம் செய்தேன். இதை குறித்து நான் பார்த்தேன். இவ்விதமாக துக்கமான ஒரு காலம், அநேகர் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆமென். கணவன் மனைவி அநேக டிவோர்ஸ் காரியங்கள் நாட்களில் வருகின்றது. அநேகர் அழுத்தங்கள் மத்தியிலே கடந்து போகிறார்கள். அவ்விதமாக துயரப்படுகிற ஒரு காலத்தை குறித்து நான் யோசித்து அப்படியே கடந்து வரும் பொழுது தேவனுடைய ஆறுதலின் சத்தம், தேவனுடைய வசனம், தேவனுடைய பாடல்கள் அன்பானவர்களே என்னை கடந்து வந்தது. I realized the presence of God comforting me within me by the presence of God, and I realized that God is the ultimate comforter in all our lives and in throughout the world. இந்த உலகத்துக்கு பதில் அன்பானவர்களே ஆறுதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவர்களாக அப்படியாக வருகின்றார் என்று சொல்லி நான் அப்படியாக நான் தியானித்து வந்தேன். ஸோ இப்படியாக நான் வாசிக்கும் பொழுது இந்த மத்திய 5வது அதிகாரத்துக்குள்ளாய் நான் கடந்து வரும் பொழுது நான் இந்த இடத்துல மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். When we come throughout the gospel and we come to Matthew chapter 5, we see the Sermon on the Mount and how the Lord actually tells many things. There are many wonderful, beautiful words on the Sermon of the Mount. அதிகபட்சம் ஆசீர்வாதமான வார்த்தைகள் அன்பானவர்களே இந்த மலை பிரசங்கத்திலே நாம் காணலாம். இந்த நாளில் முழு மலை பிரசங்கத்தையும் நாம் கடந்து போகாதபடிக்கு இந்த 2வது பகுதியில் blessed are the mourn, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்த அடிகள், அந்த வசனங்களின் காரியங்களை குறித்து அன்பானவர்களை நாம் பார்த்து நாம் அவ்விதமாக கடந்து செல்ல இருக்கின்றோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது முதல் பகுதியிலே இவ்விதமாக ஆவிலே ஏழ்மை படுகின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்கின்றார்கள் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் சொல்லி நாம் பார்க்கின்றோம். Blessed are the poor in the spirit, for they inherit the kingdom of God. ரைட், தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்தவர்களாக, ஆமீன், ஆவிலே தாழ்மை பெற்றவர்கள், poor in the spirit. ஆமீன். இதை நாம் பிறகு வேறு நாளில் நான் இதை குறித்து ஆழமாக நான் பேசுகிறேன். மேலோட்டமாக நாம் பார்ப்போமானால் லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரலையும் ஆண்டவர் அங்கே ஒரு ஓமையை சொல்லுகின்றார். இவ்விதமாக பரிசேயர்கள் மற்றும் ஒரு ஆயக்காரனை குறித்து அப்படியான ஒரு கம்பேரிசன். ஆமேன். அவர் அவ்விதமாக அவர்களை ஒப்பிட்டு ஆண்டவர் சில காரியங்களை பேசுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த ஆயக்காரன் அவன் பாவம் செய்திருக்கின்றான். அதிகபட்சம் அநேகரை ஏமாற்றி பணங்களை வசூல் செய்து அவன் கடந்து வருகின்றான். தேவ ஆலயத்திலே கடந்து வரும் பொழுது அவன் தேவனுக்கு முன்பதாக அவன் தானே தாழ்த்தி
தாழ்த்தி ஆண்டவர் பாதத்தில் கதறி மன்னிப்பு கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகின்றார், அவனுடைய அதிகபட்சமான பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, மன்னிக்கப்பட்டிருக்கின்றது. We see God makes a comparison between the Pharisee and the tax collector, and we see the tax collector was a sinful man, but eventually he prayed to God, he asked for forgiveness, he cried unto the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பானவர்களே அவர்கள் கதறி அலறும் பொழுது தேவன் பச்சை பாவங்களை மன்னிக்கிறார். எந்த அடிப்படையிலே அவனுடைய ஆவி அவிதமாக ஒடுக்கப்படுகின்றது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாமே தாழ்த்தி அப்படியாய் அவன் கடந்து போகும் பொழுது அவன் மன்னிப்பு பெற்றவனாக அவன் கடந்து போகின்றான். அப்போ ஆவியிலே ஏழ்மைப்படுகிற அந்த சுவாபத்தை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து இந்த 2வது பகுதியிலே அந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவ்விதமாக துயரப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள். நாளில் நாம் அதை குறித்து தான் நாம் பார்க்க போகின்றோம். துயரப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். Blessed are the mourn, for they shall be comforted. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். மோன் மோன் என்று சொல்லும் பொழுது இவ்விதமாக துயரம் எந்த மாதிரியான நிலைமையிலே வருகின்றது, பல வழிகளிலே அன்பானவர்களே நமக்கு துயரம் கடந்து வருகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். we tend to go through sorrow or a time of difficulty in many ways. பல வழிகளிலே இந்த துயரம் நம்மை தாக்கி கடந்து வருகின்றது. It can be a sorrow, or it can be a disappointment, it can be a tragedy of failure, and all this brings mourning. அன்பானவர்களே, துயரம் எப்படியாக வருகின்றது? சில சமயம் நாம் துக்கித்து சில காரியங்களை பார்த்து நாம் துக்கித்து அழுகுகின்றோம். சில டிஸப்பாயின்மெண்ட், நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு இதுவாக அது நடைபெறாதபடிக்கு, நாம் எதிர்பார்த்தது போல் நடைபெறாதபடிக்கு அது கடந்து போகிறது. சில சமயம் ட்ரெஜடி, சில கிரைசிஸான காரியங்கள் வாழ்க்கையில் அப்படியாய் கடந்து வரும்பொழுது நாம் என்ன செய்கின்றோம், துக்கித்து நாம் கடந்து வருகின்றோம். உலகத்தில் பலவிதமான துக்கம் நம்மை கடந்து வரும்பொழுது பலவிதமான நிலைமைகளிலே நாம் என்ன செய்கின்றோம், துக்கித்து நாம் கடந்து செல்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அன்பானவர்களே துக்கம் வித்தியாசமான ஒரு முறையிலே கர்த்தர் அதை பார்க்கின்றார். God sees mourning in டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஒரு வித்தியாசமான வழியிலே ஆவியானவர், தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பேசும்பொழுது இந்த துயரப்படுகிறவர்களை அவர் வித்தியாசமாக பார்க்கின்றார். ஏன்? they will be comforted, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி அப்படியாக பேசுகின்றதை அன்பானவர்களை நாம் பார்க்கின்றோம். ஆறுதல் அடைவார்கள். ஸோ இந்த mourn அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் when we look at mourn is a present participle indicating continuous action of sorrow. It's a continuous action of sorrow. Mourn, இந்த துயரம் என்று சொல்லப்படும்போது ஆங்கிலத்தில் அப்படியே பார்க்கும் பொழுது அது தொடர்ந்து நீடித்த ஒரு நேரமாக, ஒரு காலமாக அந்த ஒரு துயரம் நம்மை தாக்கி கடந்து வருகின்றதை அன்பானவர்களை நாம் பார்க்கின்றோம். இட் இஃபெக்ட்ஸ் அஸ் டு அ பீரியட் ஆஃப் டைம். ஒரு சில நேரங்களுக்கு அப்படியாக இந்த துயரம் நம்மை கடந்து வருகின்றது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, இந்த துயரப்படுகிற இந்த வேளையிலே ஆண்டவர் தொடர்ந்து அப்படியாக ஆறுதலையும் கொடுத்து கொண்டே வருகின்றார். when we go through sorrow, when we go through disappointment, when we go through a period of mourning, God will continuously send forth his comfort. அவருடைய ஆறுதலின் வார்த்தை, ஆறுதலின் பிரசனம், ஆறுதலின் மூடுதலை அன்பானவர்களே அவர் அப்படியாக தொடர்ந்து அப்படியாக அவர் கடந்து சென்று வருகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். வேதாகமத்திலே நாம் பல இடங்களிலே தேவ மனுஷர்கள், முற்பிதாக்கள் பலவிதமான நிலைமைகளிலே துயரங்களை அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். We see in the Bible, the scriptures, many places our forefathers have went through grief, disappointment, and they have also mourned. அதிகமாக துக்கித்திருக்கிறார்கள். ஆபிரகாமை பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 23:2 அவருடைய மனைவி சாராள் மரித்து போகும் பொழுது அவர் அதிகமாக துக்கித்தார் என்று வேதம் தெளிவாக
சொல்லுகின்றது. Abraham mourned over the death of Sarah. He cried, he teared, he went through pain. Amen. வேதாகமத்தில் அப்படியாக நாம் பார்க்கின்றோம். And David experienced loneliness for God, and he writes in Psalms 42 verses 1 to 3, 42வது சங்கீதம் முதல் 3 வசனங்களிலே அவர் எழுதுகின்றார். He writes like this: As the deer pants for streams of water, so my soul pants for you, O God. My soul thirsts for God, for the living God. When can I go and meet with this God? My tears have been my food day and night, while people say to me all day long, where is your God? உன் கடவுள் எங்கே? இவ்விதமாக அவர் சொல்லுகின்றார், இரவும் பகலும் என்னுடைய கண்கள் கண்ணீரினாலே மூழ்கியிருக்கின்றது என்று சொல்லி அப்படியாக சங்கீதக்காரர் எழுதுகின்றார். எவ்வளவான ஒரு துக்கம், எவ்வளவான ஒரு துயரமான ஒரு நிலைமைக்குள்ளாக இந்த சங்கீதக்காரர் அன்பானவர்களே அப்படியாக கடந்து போயிருப்பார். சில சூழ்நிலைகள், சில காரியங்களை அன்பானவர்களே நம்மளுடைய வாழ்க்கையில் மலேசியாலேயோ அல்லது வெளி இடங்களிலே நாம் கேள்விப்படும் பொழுது நம்மளுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. Some of the things that we hear, some of the things that we hear from the news or from others, it sometimes breaks us, right? And we mourn. And King David comes to that point. தாவீது ராஜாவும் அன்பானவர்களே அப்படியாக துக்கித்து அழுது புலம்பி கடந்து வருகின்றதை அன்பானவர்களே பல இடங்களிலே சங்கீத புஸ்தகங்களிலே அவருடைய சரித்திர 1 சாமுவேல் 2 சாமுவேல் ஆமேன் துக்கித்து கடந்து வருகின்றதை பல இடங்களிலே அன்பானவர்களே நாம் பார்க்கலாம். 2 திமோத்தி 1வது அதிகாரம் 3-4வது வசனத்தில் இவ்விதமாக பவுல் திமோத்திக்கு அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகின்றார். ஆமென். I thank God whom I serve as my ancestor did with a clear conscience, as night and day I constantly remember you in my prayers. Recalling your tears, I long to see that I may be filled with joy. Amen. திமோத்தி பல பாடுகளை அவர் கடந்து போனார். பல சவால்களை திமோத்தியானவர் அவர் கடந்து போகின்றார். இந்த சவால்களை ஊழியங்களில் பல சவால்கள் உண்டு பாருங்கள். We have many trials in our ministry, pastoral ministry or missionaries or even church. You can be a church leader and sometimes you go through many challenges to accomplish a particular ministry. ஒரு சில ஊழியங்களை நாம் செய்து முடிப்பதுக்கு அன்பானவர்களே நாம் சில சவால்கள் அப்படியாக நாம் கடந்து போகின்றோம். சில காரியங்களை சவாலாக செய்து முடிக்க நாம் பிரயாசப்படுகின்றோம். ஸோ சில நேரங்களில் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருப்பது உண்டு. ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைக்காதா, ஒரு ஜெயம் எங்களுக்கு கிடைக்காதா, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, இந்த 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 ஊழியத்திலே அப்படியான ஒரு வெற்றி எங்களுக்கு கிடைக்காதா என்று சொல்லி கடந்து போகிற நாட்கள் உண்டு. தீமோத்தியை நாம் பார்க்கும் பொழுது என்ன போல் அவர் ரொம்ப யங் மினிஸ்டராக இருந்தார். He was when he came to ministry, he was a youth and he was very timid. அவர் ரொம்ப பயந்த சுவாபம், எல்லாருக்கும் பயப்படுவார். அப்படியான ஒரு பயந்த சுவாபம், கூச்ச சுவாபத்தோடு இருந்த ஒரு தெய்வ மனுஷனாக அவர் இருந்தார். அப்படியாப்பட்டவர்கள் ஊழியம் செய்ய முடியாது என்று கிடையாது. இட்ஸ் நாட் தட் they cannot do ministry. Sometimes they can be more very successful. வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவரை உதாரணமாக பவுல் வைத்து அப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை அவர் என்ன செய்திருக்கிறார், பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது 4வது வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், அவருடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நான் எண்ணி நான் மீண்டும் அப்படியாக என்ன செய்கின்றேன், உன்னை காணும்படியாக நான் காத்திருக்கின்றேன். Amen. Recalling your tears, I long to see you so that I may be filled with joy. He is awaiting to see this person who is in challenges in ministry, but he is waiting to see him that his joy may be filled. Right? Look at the irony. இங்கே ஒரு வித்தியாசத்தை அன்பானவர்களே நாம் பார்க்கிறோம். ஒரு வேறுபாடான ஒரு நிலைமை, கஷ்டம், துயரம். ஆனால் பவுல் சொல்லுகின்றார், நான் அது சந்தோஷமாக காண நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவருக்குள்ளாக அன்பானவர்களே நம்மளுடைய துயரங்கள், நம்மளுடைய குமுறுதல் என்று சொல்லுவார்களாம், கண்ணீர் உள்ளான நாம் கலங்கி கொண்டு இருக்கிற அந்த காரியங்கள்
அது ஆண்டவருடைய பார்வையிலே அவிதமாக அன்பானவர்களே அந்த காரியங்களை தேவன் என்ன செய்கிறார், ஆறுதல் படுத்தி தேற்றி அவர் கடந்து எடுத்து செல்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். பிறகு பவுலும் ஆமென் அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே 20வது அதிகாரம் முடிவு தருவாயில் நாம் பார்க்கும் பொழுது 31வது வசனம் in Acts chapter 20 verse 31, so be on your guard, remember that 3 years I never stopped warning each of you night and day with tears. அவருடைய சபையாருக்கு அவர் என்ன செய்கிறார், எச்சரிக்கையின் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். he warned them with tears. ஆமென். அவர்களிடத்திலே கண்ணீரோடு என்ன செய்தாராம், சில தெய்வ வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், சில காரியங்களை, எச்சரிக்கையின் வார்த்தைகளை கண்ணீரோடு என்ன செய்திருக்கின்றார், அவர் கூறியிருக்கின்றார். அப்போ ஆகையாலே அன்பானவர்களே, இந்த ஊழியர்கள் ஆமென் மரணம் நேரிடும் பொழுது அவர்கள் கண்ணீர் சிந்திருக்கிறார்கள், துயரங்களை அவர்கள் கடந்து போயிருக்கிறார்கள். தனிமையிலே தாவீது தனிமையில் இருக்கும் பொழுது எல்லாரும் எதிராளிகள், அநேக எதிராளிகள் மேலே மேலே போகும் பொழுது, உயர பதவிகளுக்கு போகும் பொழுது சில சமயம் நம்ம தனிமையில் இருக்கின்றது போல அந்த சூழ்நிலைகள் உணர்வு வரும். தாவீது அப்படியாக அவர் கடந்து போனார். David went through that pain. He was very lonely and he says, my God is near me. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லி ஆண்டவர் மேலே வாஞ்சியாக அவர் கடந்து வருகின்றார். பவுல் அவளுடைய ஊழியத்தில் அவிதமாக உடன் ஊழியர் தீமோத்தேயுவையும் பார்த்து அவர் கலங்கி நிற்கும் பொழுது, சவாலை பார்த்து கலங்கும் பொழுது அந்த சவால்கள், அந்த கலக்கம் அன்பானவர்களே அவர்களுக்கு முன்பதாக ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையாக மாறிற்று. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு துயரம், ஒரு துக்கத்தை அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். மரணம், ஊழியங்களின் சவால்கள், வேலைகளின் தோல்விகள், ஆமென், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு முன்பதாக நடைபெறாமல் போகின்ற ஒரு சில சூழ்நிலைகள், இந்த சவால்கள் ஒரு துயரமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே மாறி வருகின்றது. இன்னொரு ஒரு பகுதியிலே ஒரு துயரம் இருக்கின்றது. அது என்ன என்று நாம் பார்ப்போமானால், அவிதமாக பாவத்தின் நிமித்தமாக துக்கிப்பது. It's mourning. There are few things that I've said. Death, some of our disappointment, some of the things that do not come through, our expectation that which don't come through. Those things brings a lot of sorrow, brings a lot of pain to us. அந்த காரியங்கள் நமக்கு சோர்வுகளை கொண்டு வருகின்றது. But the other part would be sins that we struggle with. நம்மளுடைய பாவங்கள் அப்படியாக அன்பானவர்களே நாம் நாம் அந்த பாவத்தோடு போராடும் பொழுது, அந்த பாவங்கள் சில சமயம் நம்மளை மேற்கொள்ளும் பொழுது, அந்த விதமான ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து அழுகும் பொழுது அது இன்னொரு ஒரு துக்கத்தை அன்பானவர்களே நமக்கு கொண்டு வருகின்றது. 51வது சங்கீதம் நமக்கு தெரிந்த சங்கீதம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரர் அவர் சொல்லுகின்றார், வாஷ் அவே ஆல் மை இனிக்விட்டிஸ் அண்ட் கிளென்ஸ் me from my sin. என்னுடைய பாவங்களிலிருந்து ஆண்டவரே என்னை கழுவும். பிர்ஷிபா ஆமென் இந்த பெண்ணை அவர் பார்த்து அவர் அவிதமாக இந்த மகளோடு அவர் பாவம் செய்தார். he was filled with lust and he fell for her and he fell into sin. பாவத்திலே அவர் விழுந்து இந்த சங்கீதத்திலே ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபமாக, ஒரு ஆண்டவரே நீர் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியாக முறையிடுகின்ற ஒரு சங்கீதமாக இந்த பகுதி காணப்படுகின்றது. ஸோ ஆகையாலே அவர் முறையிடுகிறார். அந்த சங்கீதத்தை முழுமையாக வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் எவ்வளவாய் மனம் கசந்து அழுகுகின்றார் என்று சொல்லி அன்பானவர்களே நாம் அப்படியாக வாசிக்கலாம். ஸோ தேவன் அந்த பாவங்களையும் மன்னிக்கின்றார். We see eventually after he prayed, he teared unto the Lord and he asked for forgiveness. God forgived. ஆண்டவர் மன்னித்தார், அவரை மன்னித்தார். அன்பானவர்களே, யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது யோபுவும் எப்பொழுதுமே அவருடைய குடும்பத்தினருக்காக அவர் என்ன செய்வார், மலையிலே போய் ஆலயத்திலே பலி செலுத்துவார். அவருடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும், கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படியாக ஜெபித்து கடந்து வருகிற ஒரு தெய்வ மனுஷனாக அவர் காணப்பட்டார். He prayed unto the Lord. He was a fearful man. He was a man who always trusted God. ஆண்டவரை நம்பி கடந்து வருகின்றார். பாருங்கள், 42 இறுதி பகுதியில் யோபு 42வது அதிகாரம் 5-6வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். My ears
had heard of you, but now my eyes have seen you. Therefore I despise myself and repent in dust and ashes. நான் உம்மை பார்த்திருக்கின்றேன் ஆண்டவரே, உம்மை கண்டிருக்கின்றேன். நான் இப்பொழுது என்ன செய்கின்றேன், மீண்டும் இந்த சாம்பலுக்குள்ளாய் நான் அப்படியாக நான் அது மேலே அமர்ந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர் தம்மை வெறுத்து தேவனுடைய பாதத்திலே அப்படியாக அவர் என்ன செய்கிறார், காத்திருக்கிறார். He sees himself when we come before God. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக அன்பானவர்களே நாம் அவிதமாக கடந்து வரும்பொழுது நம்மளுடைய சுயம் எவ்வளவாய் நாம் குறைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்ற அந்த காரியம் ஒரு கண்ணாடியைப் போல நமக்கு முன்பதாக அன்பானவர்களே கடந்து வருகின்றது. ஆகையாலே அப்படியான ஒரு ரிஃப்ளெக்ஷன் அதுவும் நமக்கு ஒரு துயரமாக அப்படியாய் கடந்து வருது. ஆனால் தெய்வ பிரசனத்தில் நான் கடந்து போகும்பொழுது அந்த துயரம் மதுரமாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக ஒரு மாற்றத்தை நமக்குள்ளாக அது கொண்டு வருகின்றது. எரேமியா தீர்க்கதரிசி நாம் பார்க்கும் பொழுது 9வது அதிகாரம் எரேமியா 9:1 in Jeremiah chapter 9 verse 1, oh that my head were a spring of water and my eyes a fountain of tears, I would weep day and night for the slain of my people. அவர் பாருங்க, ஜனங்களுக்காக அவர் கண்ணீர் விட்டு அழுகுகின்றார். ஜனங்களுடைய பாவங்கள், யூதா விதமாய் கர்த்தரை மறுதலித்து பகால் என்று சொல்லப்படுகிற தேவர்கள் மற்ற தேவர்களை வணங்கி அவர்கள் என்ன செய்தார்கள், மறுதலித்து கர்த்தர் தேவனை மறுதலித்து பல பாவ காரியங்களிலே ஈடுபட்டு பின்வாங்கி சென்றார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே எரேமியா என்ன செய்கிறார், ஜனங்களுக்காக கதறி அழுது புலம்பி அவர் கடந்து வருகிறார். சொல்லுகிறார், என்னுடைய கண்கள் எல்லாம் தண்ணீர்னாலே நிரம்பி இருக்கின்றது. என்னுடைய தலை ஒரு ஸ்ப்ரிங் ஆஃப் வாட்டர் போல. he describes in a way because he always teared for the people of God. ஆண்டவருடைய ஜனங்களுக்காக அவர் கதறி அழுதார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இது பாவங்களுக்காக தனிப்பட்ட பாவம். தாவீது அவருடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக அழுகுகின்றதை நாம் பார்க்கின்றோம், துயரப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யோபு அவருடைய பாவத் அல்லது தேவனை பார்க்கும் பொழுது எவ்வளவாய் அவருக்குள்ளாக அசுத்தம் தீமை இருக்கின்றது என்று சொல்லி தம்மை வெறுத்து தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தார். இறுதியாக நாம் பார்க்கிறோம், எரேமியாவும் அவ்விதமாக ஜனங்களுடைய பாவங்களை பார்த்து தம்மை என்ன செய்தார், ஆண்டவருடைய பாதத்தில் அந்த துயரத்துக்கு அந்த துக்கத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகையாலே உலகத்தின் துக்கங்கள் இருக்கின்றது, பாவத்தின் நிமித்தமாய் வரும்பொழுது நாமும் அவ்விதமாக துக்கித்து அவ்விதமாக கடந்து செல்லுகின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவைகள் அன்பானவர்களே துயரம், துக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் பாதிப்பை கொண்டு வருகின்றது. ஸோ வாட், பாடுகள், துயரங்கள், வேதனை பல வழிகளிலே வந்தாலும் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார், நம்மை காம்ஃபர்ட் பண்ணுகின்றார். காட் காம்ஃபர்ட்ஸ் அஸ். ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகின்றார், நம்மை தேற்றுகின்றார். நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கின்றார். அதன்படி அன்பானவர்களே நம்மை தேற்றி நம்மை பலப்படுத்துகின்றார் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். As morning rises to God's throne, God's comfort descends upon us. எவ்வாறு நாம் மனம் கசந்து அழுது இந்த உலகத்துக்காக, மலேசியாவுக்காக, ஜனங்களுக்காக நாம் கசந்து அழுது ஒப்பு கொடுக்கின்றோமோ, அந்த ஜெபம் என்ன செய்கின்றது, அந்த துக்கம் அப்படியாக பரலோகத்துக்கு ஏறி சமாதானமாக ஆறுதலின் வார்த்தைகளாக பரலோகத்திலிருந்து அன்பானவர்களே நமக்கு சமாதானம், ஆறுதலின் வார்த்தைகள் அப்படியாக கடந்து வருகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 4வது அதிகாரம் 15-16 வசனம். In Hebrews chapter 4, 4வது அதிகாரம் chapter 4 verses 15 and 16. For we do not have a high priest who is unable to empathize with our weaknesses, but we have one who has been tempted in every way just as we are, yet he did not sin. Let us then approach God's throne of grace with confidence, so that we may receive mercy and find grace to help us in our time of need. Amen. இவ்விதமாக நமக்கு பரம ஆசாரியர், உயர்ந்த ஆசாரியர் ஒருத்தவர் இருக்கிறார்.
அவர் இவ்விதமாக மனமில்லாதபடிக்கு கடினமான மனம் உள்ளவர்களாக இல்லை அன்பானவர்களே. எல்லா வழிகளிலையும் அவரும் சோதிக்கப்பட்டார். He was tempted in every way. ஆமேன். எல்லா வழிகளிலையும் சோதிக்கப்பட்டு ஆமேன் இந்த உலகத்தின் காரியங்களிலே ஆமேன் அவர் சிறிய வயதாகி முதிர் வயதாகி அப்படியாக அவர் என்ன செய்தார்? படிப்படியாக கடந்து வந்தார். சில போராட்டங்கள் பாடுகளையும் அவர் கடந்து வந்தார். ஆகையாலே இந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதினவர் சொல்லுகின்றார், இந்த கிருபாசன தண்டை, கிருபையின் கிருபாசன தண்டை நீங்கள் வாருங்கள். கம் unto the throne of grace. கிருபை அண்டை வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலும் கிருபையும் தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் இந்த துக்கமான நாட்களில், துயரமான நாட்களில் அவர் என்ன செய்வார்? ஆறுதலின் வார்த்தைகளையும் சமாதானத்தின் கிருபையும் சுகத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். Amen. Godly sorrows brings repentance that leads to salvation. Amen. நமக்கு இவ்விதமாய் தேவன் சில சமயம் நம்ம துக்கித்து ஆண்டவருடைய பாதத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது, அவருடைய கிருபை நம்மை கடந்து வரும் பொழுது நமக்கு பலன் உண்டாகுகின்றது. we are strengthened by the grace of God. In 2 Corinthians chapter 1 verses 3 to 4, 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் வசனங்கள் 10 தொடங்கி 11 முடிய. In 2 Corinthians chapter 7 verses 10 and 11, இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அப்படியாக நாம் வாசிக்கின்றோம். ஒரு பகுதியை நான் சொல்லிவிட்டேன். Godly sorrows brings repentance that leads to salvation and leaves no regret, but worldly sorrows brings death. See what this godly sorrow has produced in you, what earnest, what eagerness to clear yourself, what indignation, what alarm, what longing, what concern, what readiness to see justice done. At every point you have proved yourself to be innocent in this matter. Amen. Godly sorrow brings repentance that leads to salvation. நமக்குள்ளாக அன்பானவர்களே, தெய்வீக ஆமென் ஒரு ஒடுக்கம் ஆமேன் ஒரு பாதிப்பு வரும் பொழுது அது அவிதமாக மனம் திரும்புதல் ஆமேன் ஒரு சுகத்தை நமக்குள்ளாக ஆண்டவர் கொடுக்கின்றார். ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஆமேன் அது பாவமாக இருக்கலாம், சில சமயம் உலகத்தின் சூழ்நிலைகளாக அன்பானவர்களே அது இருக்கலாம். ஆனால் அப்படியாக நாம் கடந்து போகும் பொழுது நமக்குள்ளாக தேவன் ஒரு பாதிப்பை, ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்கின்றதை அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். We see God's restoration coming to us through our repentance. நம்மளுடைய அவிதமாய் கர்த்தரை பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுகப்படுத்தி நம்மை மீண்டும் திருத்துகின்றார், அந்த வழிநடத்துதலுக்குள்ளாய் வருகின்றார். பவுல் இந்த 11வது வசனத்தை சொல்கின்றார், பலவிதமான ஆசீர்வாதங்கள் நம்மை கடந்து வருகின்றது. நாம் இன்னும் உறுதியாக ஆகிவிடுகின்றோம், இன்னும் பலப்பற்றவர்களாக இருக்கின்றோம், இன்னும் அவிதமாக அன்பானவர்களை ஜஸ்டிஸில் நீதி செய்கிறவர்களாக நாம் அவிதமாக கடந்து வருகின்றோம். ஏனென்றால் அவர் அதை அனுபவித்திருக்கின்றார். We see Paul, he was actually a murderer. He destroyed all the churches. சபைகளை அடித்து உடைத்து இவ்விதமாய் பரிசுத்தவான்களை அவர் கொலை செய்தவராக அவர் இருக்கின்றார். ஆனால் தேவனுடைய மகிமை ஆமென், தேவனுடைய கிருபை அவரை சூழ்ந்து கடந்து வரும் பொழுது நாம் பார்க்கின்றோம், அவர் ஒரு புதிய மனுஷனாக உலகத்துக்கு நற்செய்தி, சமாதானம், நம்பிக்கை கொடுக்கிறவராக அன்பானவரே அவர் மாறிவிட்டார் என்று சொல்லி நாம் அப்படியே பார்க்கலாம். ஆகையாலே நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா துயரங்களும் ஆமேன் இவ்விதமாய் கர்த்தருடைய பாதத்திலே அப்படியாய் நாம் ஒப்பு கொடுப்போமானால், தேவனை இந்த துயரங்களிலே பார்ப்போமானால் அன்பானவர்களே நமக்குள்ளாக அது மாற்றத்தை அதிகமாக கொண்டு வரும். நமக்குள்ளாக ரிப்பென்டன்ஸ், ஒரு மனம் திரும்புதலை அது கொண்டு வரும். ஆமேன். அண்ட் காட்ஸ் பர்பஸ் will be accomplished. ஆண்டவருடைய சித்தம் அன்பானவர்களே நிறைவேறும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு என்ன சித்தத்தை வைத்தார், ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், மனுஷ குலத்தை ரட்சிக்கும்படியாக, அவர்களை மீட்டுக்கொள்ளும்படியாக, அவர்கள் மறுரூபமாக வேண்டும், மறு வாழ்க்கை, நித்திய வாழ்வுக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படியாக அவர் என்ன செய்தார், கடந்து வந்தார். ஸோ அந்த தெய்வ பிரசன்னம், அந்த வல்லமை, அந்த அதிகாரம் அப்படியாக கடந்து வருகின்றதை நாம் பார்க்கிறோம். துக்கமான நேரங்களில் அப்படியாக கடந்து வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். அண்ட்
இந்த நம்மளுடைய எல்லா விதமான இந்த மினிஸ்ட்ரியல் நிலைமைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு புது டைமென்ஷனை அன்பானவர்களே இந்த துக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரைட், இட் கிவ்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஃபிட்னஸ் டு அவர் சோல் அண்ட் பாடி. நம்மளுடைய ஆத்மாவுக்கும் நம்மளுடைய சரீரத்துக்கும் சில சமயம் அன்பானவர்களே இந்த துக்கம் அவசியமாகத்தான் இருக்கின்றது. துக்கம் இல்லை என்று சொன்னால் நாம் அழிந்து போய்விடுவோம். இன்னும் இஃப் யூ டோன்ட் ஹேவ் பெயின் இன் யோர் பாடி, உங்களுடைய சரீரத்தில் வலி இல்லைன்னா என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். இஃப் யூ டோன்ட் ஹேவ் பெயின் will eventually destroy yourself. ஆமென். அக்கினி கிட்ட போனால் நமக்கு வலி இல்லைன்னு வைங்களேன், நம்ம இன்னும் அந்த நெருப்பில் அப்படியாக நம்மையே சுட்டுக்கொள்வோம், அந்த பகுதியை நாம் சேதப்படுத்தி கொள்வோம். ஆமென். ஏதாகிலும் நமக்கு அடிபட்டால் உடனே அதை சரிப்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுவோம். eventually we will destroy our own body. But when pain is there, we will wake up, we will immediately medicate, we will seek for healing. ஆமென். நம்ம சுகமாக நம்ம பலப்பட அப்படியாக அன்பானவர்களே நாம் என்ன செய்வோம், முன் வந்து கடந்து செல்வோம் என்று சொல்லி நாம் பார்ப்போம். இவ்விதமாய் துயரங்கள் இட் மேக்ஸ் அஸ் ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த லார்ட். ஆண்டவருக்குள்ளாக உறுதியாய் நிற்பதுக்கு, அவருடைய சாயலை மாற உறுதியாக கர்த்தரை பின்பற்றி வர இந்த துயரங்கள் அன்பானவர்களே நம்மை அவ்விதமாக கடந்து வருகின்றது. அண்ட் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருடைய ஆறுதலின் சத்தம். ஆமென். அந்த வார்த்தைகளை கேட்க, ஆண்டவருடைய சமூகம் பிரசனம் உணர்ந்துதல், அது மிகவும் அவசியமாக அப்படியாக நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றதே அன்பானவர்களே நாம் பார்க்கின்றோம். ஆகையாலே துயரப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். they will be comforted. blessed are those who mourn and they will be comforted. அவ்விதமாக அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆகையாலே இந்த நாளிலேயும் அன்பானவர்களே தெய்வ பிரசனம் நம் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தத்தக்க இவ்விதமாக எல்லா வழிகளிலேயும் நாம் பல சூழ்நிலைகள், பல காரியங்கள், சம்பவங்களை நாம் கேட்போம். இவையில் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஆறுதலின் வார்த்தைகள், ஆறுதலின் பிரசனம், ஆறுதலின் வழிநடத்துதலை நமக்கு கொடுத்து எல்லா வழிகளிலேயும் தேவன் நம்மை காத்தருளுவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் லுக் டு காட், ப்ரே. ஜீவனுள்ள தேவனே, கர்த்தாவே, உம்மை போற்றி பாடி உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த ஆராதனை வேலையிலையும் நீர் எங்களோடு இடைபெறுகிற தயவுக்காக நன்றி. கர்த்தாவே, இவ்விதமாக துயரப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி நீர் எங்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்திருக்கின்றீர். அதுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ராஜா. கர்த்தாவே, ஆண்டவரே, எத்தனையோ முறை, எத்தனையோ காலங்கள், எத்தனையோ நேரங்களிலே நீர் எங்களை ஆறுதல் படுத்திருக்கின்றீர், எங்களை பலப்படுத்தியிருக்கின்றீர் அப்பா. கர்த்தாவே, கண்ணீர் மூழ்கி நிற்கிற நேரங்களிலே தேவனுடைய பிரசனம் எங்களை ஆறுதல் படுத்தியிருக்கின்றது, எங்களை தேற்றியிருக்கின்றது ராஜா. இந்த வசனங்கள், வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளையும் தேவன் தொடர்ந்து ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக. அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக நாங்கள் ஜெபிக்கின்றோம். Yes Lord, we pray that Lord you will continue to comfort us, O Lord Father, in all our trials, in all our Father challenges that we go through, the many things that we hear. Lord, we pray when we break into tears, O Lord Father, we pray that Lord you will continue to comfort each one of us in your ways, O Lord, in your word, in your presence, in your ways, O Father. We want to thank you and we want to praise you. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து தேவன் ஆறுதல் படுத்தி தேற்றி சமாதானத்தின் பலம், கிருபை, புயம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தி தேற்றி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் வல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். இறுதி பாடலை பாடி இந்த ஆராதனையை நாம் முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். லெட்ஸ் சிங் த க்ளோசிங் சாங். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார்
ஜெயம் கொடுத்தார். சாபத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார். பாவத்தில் இருந்த என்னை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார். பாவத்தில் இருந்த என்னை மீட்டு கொண்டார். சொந்த பிள்ளை என்றும் என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். சொந்த பிள்ளை என்றும் என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். ஜெயம் தந்தார், இயேசு ஜெயம் தந்தார். சத்ருவின் மேல் அவர் ஜெயம் தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். உலகத்தின் மேல் ஜெயம் எடுக்க விசுவாசத்தின் வலிமை தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனை முறைமை வேலைக்குள்ளாக அப்படியாக நாம் கடந்து செல்வோம். லெட்ஸ் டூ தி கம்யூனியன் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டுகெதர். விதமாக அன்பானவர்களே நாம் கடந்து செல்வோம். இந்த கீழ்வரும் அந்த ஆர்டரை நீங்கள் சேர்ந்து கூறும்படியாக உங்கள் யாவரையும் நான் அழைக்கின்றேன். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள், எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகின்றோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன, உன்னதமானவராகிய தேவருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆமென். அன்பானவர்களே, நாம் ஜெப சிந்தையோடு நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்கள் மேல் உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே.
அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கும் நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கு நினைப்புட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து நமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்கும்போது அவர் மூலமாய் தெய்வ சுவாபத்திற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேர்களுக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார். ஆமென். பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தை அன்பானவர்களே நாம் சேர்ந்து நாம் கூறுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகின்றோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கு ஆகிலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆன தன்மையினால் காருண்ய கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படுவோம். அவருடைய சாயலில் நாங்கள் வளருவோம். அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நாட்கள் எங்களுக்கு பங்கு பெற கிருபை செய்தருளும். ஆமேன். லோகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது சபை குடும்பத்தின் தலைவர்களோ அல்லது தலைவியோ இப்பொழுது நீங்கள் இவ்விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எலமெண்ட்ஸை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இப்பொழுது நீங்கள் பகிர்ந்து கொடுக்கபடியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அன்பானவர்களே, விதமாக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக கோர சிலுவையிலே பாடுகளுக்காக அக்கிரமங்களுக்காக விதமாக அவருடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது. விதமாக அவருடைய இரத்தம் நமக்காக கோர சிலுவையிலே நமக்காக கொடுக்கப்பட்டது. இந்த நாளிலே விசுவாசத்துடன் அவருடைய சரீரத்திலையும் அவருடைய இரத்தத்திலையும் அன்பானவர்களே நாம் பங்கு பெறுவோம். மாணவர்களே, நாம் ஜெபிப்போம். லெட்ஸ் ப்ரே. பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உம்மை ஸ்தோதரித்து இந்த நாளிலே உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வசனங்களை தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எல்லா நேரங்களிலும் எங்களோடு கூட கடந்து வருகிறீர் ஆண்டவரே, எங்களை நடத்துகிறீர்.
எங்களை ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. உம்முடைய திருக்கரம் இந்த நேரத்தில் கூட எங்களை மூடிக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்து கழுவிருக்கிறீர் அப்பா. உம்மோடு உம்முடைய மேசையிலே அமர எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே, விசுவாசத்துடன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம் என்று சொல்லி நீர் திரும்ப வரும் அளவும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு உமக்காய் தொடர்ந்து ஆண்டவரை ஊழியம் செய்து ஜீவிக்க பிழைக்க எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து பிரவேசிக்கும் பொழுதும் தெய்வீக சமாதானம், கிருபை, தயவு, அன்பு எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள வெளியேற பெற்ற நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம், பிதாவாகிய தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் நிலைத்திருக்க கடவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து எல்லா வழிகளிலேயும் உங்களை பலப்படுத்தி தேவன் நடத்துவாராக. May the good Lord continue to bless you and keep you throughout this week, and may His mercy continue to envelop each one of us. God bless you. Amen.